90களில் அல்லது எம்ஜிஆர் மறைந்ததற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரே ஆதரவு அம்மையார் சசிகலா. இந்த அம்மா முதலமைச்சர் ஆயிடக்கூடாதுங்கிறதுல ஆடிட்டர் குருமூர்த்தி போன்ற பாஜகவினர் செய்த தில்லு முள்ளுகளை கூட நம்ம நேற்று அம்பலப்பட்டு காய்கட்டை கசக்கி போடுற மாதிரி என்ன கசக்கி போட்டாங்க. உள்ளத்துக்குள்ள அவ்வளவும் சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். உங்களின் பேராதரவோடு நமது சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு சேனல் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. பார்க்கிற அனைவரும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உங்களுடைய ஆதரவு தான் காரணம். இனிமேலும் பார்க்கிற காணொளிகளை உங்களுடைய உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, அண்டை வீட்டார்களுக்கு ஷேர் செய்தால், அவர்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் இன்னும் எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். பிப்ரவரி 24 முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாள். கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக அரசு மகளிர், குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் என்ற எந்த பேதமும் பார்க்காமல் எண்ணற்ற சலுகைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறது. முன்னேற்றங்களுக்கான பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது. இந்திய அளவில் பொருளாதாரத்திலும் முதலிடம் வைக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதார நிர்வாகத்திலும் சிறந்து விளங்குகிறது. மகளிர் உரிமை தொகை கொடுத்த போதும், கடந்த வாரத்தில் 5000 ரூபாய் வங்கியில் வரவு வைத்த போதும், இப்படி கொடுப்பதால் தமிழக அரசிற்கு கடன் ஏற்பட்டு விட்டது என்று போகிற இடங்களிலெல்லாம் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் 1-2 இடம் இல்ல, போற இடத்துல எல்லாம் இப்படி கடன் அதிகமாயிருச்சுன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருந்தார். ஒப்பாரி வைக்கிறதே அரசியலாவும் வச்சுக்கிட்டு இருந்தார். அப்படி வச்சுட்டு இருந்தவர் திடீர்னு பிப்ரவரி 24 அம்மையாருடைய பிறந்த நாளில் தோன்றி அள்ளி வீசினாரு. இப்படி திமுகவினுடைய நிர்வாகத்துல கடன் சுமை அதிகமாயிருச்சு, ஒவ்வொரு குடும்பமும் அல்லாடிக்கிட்டு இருக்கு, அவங்களுடைய அல்லாட்டத்தையும் திண்டாட்டத்தையும் குறைக்கிறதுக்காக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10,000 ரூபாய் கருணை தொகை அப்படின்னு ஒரு அறிவிப்பை போட்டார். அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு பண்ணிட்டு வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாசம் 2000, +2 முடித்து வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு 1000, இந்த மீன்பிடி தடைகாலங்கள்ல இப்ப 8000 ரூபாய் இந்த அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதை 12,000 ஆக்குறோம் அப்படின்னு ஒரு 6 திட்டங்களை, ஒரு பயங்கரமான திட்டங்களை சொன்னாரு. நமக்கு என்ன தோணுச்சுன்னா, நேத்து வரைக்கும் ஊர் ஊரா போய் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்து திடீர்னு இப்படி அள்ளி வீசுறாரு அப்படின்னு நமக்கு ஒரு ஆச்சரியம் இருந்தது. சரி, திமுகவை வீழ்த்துறதுக்கான சக்கர வியூகத்தை வகுக்கிறாரு அப்படின்னு கூட நம்ம நினைச்சோம். அப்புறம் தாங்க தெரியுது எலிய அம்மனமா விட்டத்தில் ஓடுதுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. இப்ப கொங்கு பாஷையிலேயே சொல்லணும்னா, இவர் அறிவித்ததுக்கு பின்னால எவ்வளவு ஒரு கேப் மாதிரித்தனம் இருக்குன்னு இந்த காணொலியை பாருங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். இன்னைக்கு அம்மாவுடைய பிறந்த நாள், 78ஆம் ஆண்டு பிறந்த நாள். இந்த நேரத்துல நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னு தான் இங்க வந்திருக்கிறேன். 87ல தலைவருக்கு உடல்நல சரியில்லாம போய் தலைவர் மறைகிறார். டிசம்பர் மாசம் 24ஆம் தேதி தலைவர் மறைஞ்சு அங்க வீட்டு காரியம்லாம் செய்யறாங்க ராஜாஜி ஹால்ல. ஆனா அம்மாவுக்கு இட அனுமதி இல்லை. அங்க நாங்க தான் கூட நிக்கிறோம். ராணுவ வண்டியில கொண்டு போய் வச்சதும் ராணுவத்தோட கண்ட்ரோல்ல வந்துரும், அப்ப நீங்க வண்டியில மலர் வளையம் வையுங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் நாங்க அதுக்கப்புறம் தான் போய் தலைவருக்கு அம்மா வைக்கிறாங்க. அப்ப ஆரம் வீர மந்திரியா இருந்தவருக்கு துணையா இருக்கிற 2-3 கட்சி ஆட்கள் போய் அம்மாவை இழுத்து தள்ளி விடுறாங்க. கீழே உட்காந்து நான் தான் பிடிக்கிறேன் அம்மாவை. இதெல்லாம் நடந்துச்சு. அதனால அதுக்கு பிறகு என்ன ஆகுது, அந்த அவங்க எல்லாரும் மத்தியிலையும் அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டதும் நான் மனசுக்குள்ளே சின்ன பொண்ணு ஒரு சபதம் எடுக்கிறேன், நீங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க அம்மாவை, இதே அம்மாவை இந்த அதிமுக முதலமைச்சர் ஆக்கி காட்டுவேன், நீங்க எல்லாம் வரிசையா வீட்டுல நிப்பீங்க,
அந்த காலம் வெகு தூரத்துல இல்ல அப்படிங்கறத மனசுக்குள்ள நினைச்சேன். அப்ப நினைச்சிட்டு போலீஸ் கமிஷனர் வந்து சொல்றாரு, இதுக்கு மேல இங்க அம்மாவை நிக்க வச்சுட்டு இருக்காதீங்க, அம்மா உயிருக்கு ஆபத்து, அம்மாவை உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்றாரு. நாங்கெல்லாம் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட இருந்தாங்க, கட்சி தொண்டர்கள்லாம் இருந்தாங்க, அவங்களெல்லாம் கிட்டையே அனுமதிக்கல, அவங்கெல்லாம் வெகு தூரத்தில் நிற்கிறாங்க. நாங்கள் அம்மாவை அழைச்சிட்டு போயஸ் கார்டை வீட்டுக்கு கொண்டு போனோம். அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, இது வேண்டாம், இந்த அரசியல் எனக்கு வேண்டாம், இவங்கெல்லாம் வந்து என்னை கேவலப்படுத்துறாங்க, நான் தலைவர் வந்து உடல்நிலை சரியில்லை, நீ கூட வந்து உதவியாருன்னு சொன்னாரு, அதுக்காக தான் நான் வந்து இருந்தேன், அதனால இது வேணான்ட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், உங்களை சீண்டிட்டாங்க, அதனால இவங்களை நம்ம சும்மா விடக்கூடாது, ஒரு முறை நாள் நம்ம வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி குடிவாதம் பண்ணி இருக்க வச்சு, அதுக்கப்புறம் அம்மா வந்து தேர்தல் காலத்துக்கு வராங்க. அப்ப நம்ம கட்சி இப்ப இருக்கிற மாதிரி தான் ரெண்டா பிரியுது, பிரிஞ்சு சேவல் புறா தனித்தனியா நின்னோம். சேவல் 27 தொகுதியில வெற்றி பெற்று முதல் பெண் எதிர்கட்சி தலைவரா அம்மா ஆகுறாங்க தமிழ்நாட்டில். அதன் பிறகுதான் திரும்ப தேர்தல் வருது, எதிர்கொள்றோம், வெற்றி பெற்று 91ல முதல்வர் ஆகுறாங்க. அது மாதிரி அம்மா கிட்டத்தட்ட 15 வருஷம் தமிழ்நாட்டு மக்களுக்காக முதல்வர் ஆகி எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் செஞ்சிருக்காங்க. அதுல கூட இருந்து எல்லா நல்லது கட்டையும் பார்த்தாலும் நான், அதனால இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அதே போல ஒரு நிகழ்வு தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு கட்சியில. அப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. 2016 தேர்தல் முடிஞ்சு 72 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கோம். நான் வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு வர்றதுக்கு நல்ல நாள் பார்த்து வச்சிருக்கோம். திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு. அதுல தான் அம்மாவுக்கு இப்படி ஆனது. ஆனா வெளியில என்னென்ன கதை கட்டி விட்டாங்க நம்ம எதிரியெல்லாம், இந்த அம்மா தான் கொண்டுட்டு அப்படின்னாங்க. இதெல்லாம் வந்து யாராவது நம்புவாங்களா? நீ வந்து அரசியலுக்காக நீங்க செஞ்சீங்கன்னா அது எப்படி உண்மையாகும்? அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். திரும்ப என்ன ஆகுது, அம்மா மறைஞ்சதும் அன்னைக்கு ராத்திரி நம்ம மந்திரிகள்லாம் வராங்க. வந்து என்ன சொல்றாங்க, சின்னம்மா நீங்க முதல்வர் ஆகிங்க, அப்படிதான் எல்லாரும் வந்து சொன்னது, எல்லா எம்எல்ஏக்களும் வந்து சொன்னது. இது எல்லாமே அந்த தனியார் ஆஸ்பத்திரியில நடக்குது. நான் என்ன தெரியுமா சொல்றேன், நான் வந்து ஒரு அரசியல்வாதிகிட்ட பழகினா மாதிரி நான் பழகவே இல்லை. என்னோட சொந்த உடன் பிறந்த அக்காவா நினைச்சிட்டேன். அதனால நான் என்ன சொல்றேன், அக்கா இறந்து இப்படி இருக்கு, இப்ப நான் போய் முதலமைச்சரா நான் பதவி வைக்க முடியாது. அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவங்க முறைப்படி நான் வீட்டில் செய்ய வேண்டியது இருக்கு. அதனால வேணாம், முன்ன இருந்த மாதிரியே பன்னீர்செல்வம் இருக்கட்டும், மற்ற அமைச்சர்கள்லாம் அப்படியே இருக்கட்டும். இடையில வந்து செங்கோட்டையனை எடுத்திருந்தாங்க, அதனால அதை மட்டும் சொன்னேன்.
நீங்களே முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை கொண்டாந்து காலையில 6 மணிக்கு வருவாங்க, திருப்பி பாத்தீங்கன்னா மத்தியானம் 3 மணிக்கு வருவாங்க, திருப்பி சாயந்தரம் வருவாங்க. இத நான் வெளியில சொல்லல. அப்ப எனக்கு நீங்க இருந்தாதான் சரியா வரும். அத்தனை பேரும் சேர்ந்துக்கிட்டு நீங்க இருந்தாதான் சரியா வரும், நீங்க இருந்தாதான் சரியா வரும், இவர் இருந்தா சரியா வராது அப்படிங்கிறாங்க. பொதுச் செயலாளர் நீங்க ஆகணும். இல்லப்பா, நீங்க உங்களுக்குள்ளே ஒருத்தங்க இருங்க, நல்லபடியா நடத்துங்க. அப்படித்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். எனக்கு அம்மா இறந்த துக்கம் என்னால மறக்க முடியல, நீங்க நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்றேன். இல்லம்மா நீங்க வந்தாகணுங்கிறாங்க. சரின்னு சொல்லி அதுக்கப்புறம்தான் அவங்களே என்ன தொந்தரவு பண்ணி பொதுக்குழுவை கூட்டி அங்க என்ன பொதுச் செயலாளரா நியமனம் பண்ணி வீட்டில் கொண்டாந்து கொடுத்து என்ன ஆபீஸுக்கு அழைச்சிட்டு போறாங்க. இதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நாங்கெல்லாம் வேலை செய்யற ஆளு, அதனால என்ன பண்ணேன், பேச்சாளர்கள் எல்லாம் மாவட்ட வாரியா வர சொல்லி எல்லாரையும் பாக்குறேன். நான் 2-3 நாள்லயே எல்லாரையும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். மாவட்ட அமைப்புகளை கூப்பிட்டு காலையில ஒரு மாவட்டம், மத்தியானம் ஒரு மாவட்டம்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. திருப்பி அதே குறை அவர் மேல, அவரையும் கூப்பிட்ட ஒரு நாள் பன்னீர்செல்வத்தையும் வர சொல்லி, அமைச்சர்களா இருக்கிறவங்க அத்தனை பேரையும் வர சொல்லி, போயஸ் கார்டன் வீட்டுக்கு எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு என்ன பன்னீர்செல்வம் செய்யறாரு சொல்லுங்க, நேரா சொல்லுங்க, நான் கேட்கணும் அப்படிங்கிற. இல்ல நாங்க ஏதோ போய் கேட்டோம், ஏதோ ஒரு போலீஸ் அதிகாரிய மாத்தணும்னு ஒரு மந்திரி சொல்லி இருந்திருக்காரு. அவர் நல்ல அதிகாரி இல்ல, அம்மா இருக்கும் போதே ஒதுக்கி வச்ச மனுஷன். நான் டக்குன்னு சொன்னேன், அம்மாவே சரியில்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சவரை எப்படி போட முடியும்? அதுல ஒண்ணு தவறு இல்ல பன்னீர்செல்வம் சொன்னதுல அப்படின்னு நான் அந்த மந்திரிக்கே எடுத்து சொல்றேன். இதெல்லாம் போய் ஒரு குறையா சொல்லலாமா அப்படின்னு சொல்றேன். அம்மாட்ட ஒரு பழக்கம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கட்சிக்காரவங்க தலையீடு இருக்கக்கூடாது, அப்படிதான் நடத்தினாங்க. அதனாலதான் திருட்டு இல்ல, பிரச்சனைகள் இல்லாம இருந்தது. மந்திரிகளுக்கு அது வேலை இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல யார போட்டா உங்களுக்கு என்னம்பாங்க அம்மா, நானே என் காதால கேட்டிருக்கேன். அதனால நல்ல அதிகாரிகளை தான் போடணும்ன்றாங்க. அம்மா இல்ல என்னன்னா அவங்க சீட்டை கொடுத்து போடுன்னு இருக்காங்க. அவரு என்ன சொல்லியிருக்காரு, இல்ல அது அம்மா சொன்னது, அது அப்படியே தான் போகணும்னு இருக்காரு. அவர் மேல அதுல தப்பு இல்ல, நானா இருந்தாலும் அதை தான் செய்வேன். அதனால இந்த மாதிரி ஆணிச்சு பிரச்சனை. அதுக்கப்புறம் எங்க கேஸ் முடிச்சு நாங்களே மறந்துட்டோம், தீர்ப்புக்கு வெயிட் பண்றோம். 1 வருஷத்துக்கு மேல இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா நான் போய் லெட்டர் கொடுத்துட்டேனா முதலமைச்சர்னு, கவர்னர் ஆளே இல்ல, வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதுக்குள்ள தீர்ப்பு வருது, சீக்கிரமா வருது, 4 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு வருது. நான் அதுக்கெல்லாம் பயப்படல, நான் அதுக்கு பயப்படல. என்னோட கவனம் பூரா என்ன இருந்தது, கவர்மெண்ட கலைக்க விட்டுற கூடாது, நம்ம கவர்மெண்ட உட்கார வச்சுட்டு போடும், அந்த பொறுப்பு அதிகமாயிடுச்சு எனக்கு. அதனால என்ன பண்ண, தீர்ப்பு வந்தது, 1 வாரம் டைம் கொடுக்க சொல்லு, எனக்கு இங்க வேலையெல்லாம் இருக்கு முடிச்சிட்டு வரணும்னு. அங்க டெல்லியில உள்ள ஜட்ஜி என்ன சொல்லிட்டாரு, கொடுக்க முடியாது, நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பெங்களூர் ஜெயிலுக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்ற, உடனே எம்எல்ஏக்களை கூட்டி உட்கார வச்சு நான் பேச வேண்டியதெல்லாம் சொல்லி, இப்ப இருக்கிறார் இல்லையா, இவரை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தோம். நான் பேரை சொல்ல கூட விரும்பல,
எனக்கு வரமாட்டேங்குது. நல்லவங்கன்னா சொல்லுவேன், நல்லவங்க ஒரு சாதாரண ஆளா இருந்தா கூட சொல்லுவேன். இது சொல்ற அளவுக்கு இல்ல, அதனால நான் வாயினால சொல்லல. உங்களுக்கே புரியும் யாருன்னு. சரி, இவரை முதலமைச்சர் ஆக்குவோம் சொல்லிட்டு அந்த தீர்ப்பு காதல கேட்டு 5 நிமிஷத்துக்குள்ள நான் இந்த வேலையை பண்ணேன். அவர் உடனே என்ன சொல்றாரு, அம்மா கவர்னர்கிட்ட லெட்டர் கொடுக்கறப்ப நீங்களே எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கி நீங்களே இருந்து கொடுங்கம்மா அப்படிங்கிறாரு. அதனால உட்காந்து அம்மா போட்டோ வச்சு சத்தியம் பண்ண சொல்லி எல்லார்கிட்டையும் கடிதத்தை வாங்கி அதுக்கப்புறம் கொடுத்து நான் கையெழுத்து போட்டு கவர்னருக்கு அனுப்பிச்சு விட்டு மறுநாள் காலைல 11 மணிக்கு பெங்களூருக்கு போனேன். இதுதான் நடந்தது. அப்படியே 2-3 மாசம் போச்சு. அப்ப எல்லாம் இவர் எப்படி என்ன அப்படிங்கறது எனக்கு சரியா தெரியல. அங்க போனதுக்கு அப்புறம் 4-5 மந்திரிங்க வந்தாங்க என்ன பார்க்க. ஒரு 2 மாசத்துக்குள்ள வந்தாங்க. வந்து எல்லாரும் பார்த்துட்டு பேசிட்டு இருந்துட்டு, அம்மா நீங்க சென்னை ஜெயிலுக்கே நம்ம மாத்திக்கலாம், நீங்க ஏன் பெங்களூர்ல இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுல செங்கோட்டையன் ரொம்ப கேட்டாரு. அத அம்மா இங்க மாத்திக்குவோம், நம்ம செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி லெட்டர் கொடுத்து பெங்களூர் ஹோம் செக்ரட்டரிக்கு கொடுத்தா போறோம், நம்மளுக்கு இங்க டிரான்ஸ்பர் கொடுத்துருவாங்க, அதனால நீங்க நம்ம ஊரு ஜெயிலுக்கு வந்துடலாம். நான் ஏதோ தெய்வாதீனமா எனக்கு கடவுளே சொன்னிச்சு போல இருக்கு, இல்லைன்னா நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருப்பேனாங்கிறதே கஷ்டம். அதனால நான் யதார்த்தமா சொன்னேன், இல்ல செங்கோட்டையன் நான் இங்கே இருக்கேன் பெங்களூர்லயே. நான் சொன்ன காரணம் வேற என்னன்னா, நீங்க அரசாங்கத்தை நடத்தணும், திமுகவுக்கு சொல்றதுக்கு இப்ப ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் அங்க வந்தனா நீங்க ஆட்சி பண்ற இடத்துல உள்ள ஜெயில நான் இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, சசிகலாவுக்கு இன்னைக்கு சாப்பாடு கேரியர்ல போடுச்சும்பா. இந்த மாதிரி இன்னைக்கு கொண்டு போய் சொந்தக்காரவங்க போனாங்க, 40 நிமிஷம் தான் பார்க்கணும், அரை நாள் உட்கார்ந்து பார்த்துட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? வேண்டாம். நீங்க ஆக்கப்பூர்வமான வேலையை பாருங்க. மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, நம்ம வேலையை பார்க்கணும். அதனால வேணாம், நான் இங்கே இருந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்புறம் பின்னாடி போக போக தான் தெரிஞ்சிச்சு எனக்கு, நம்ம வேண்டான்னு சொன்னதுதான் நல்லது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வச்சுட்டாரு. அது போகட்டும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பொதுக்குழுவே அதுக்கு தானே இருக்கு, நீக்கிறதுக்கு. அதனால என்னன்னா உடனே ஒரு பொதுக்குழுவை கூட்டி என்ன நீக்கிறாங்க. நான் ஒரு முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு போயிருக்கேன். அப்ப எப்படியாப்பட்ட ஆளா இருக்கணும்? என்ன நீ ஒரு பேப்பரை தூக்கி போடுற மாதிரி போட்டா எப்படி இருக்கும்? நான் எப்போதுமே கோபத்தை காட்டுறதே இல்லை, அது தலைவரோட பழக்கம். அது நான் தலைவர்கிட்ட ஒரு 3-4 வருஷம் பேசிட்டு இருந்திருக்கேன். அப்ப சொல்லுவாரு, அவரு சொல்றது ரொம்ப பதிஞ்சு போச்சு அப்ப எனக்கு. அதனால நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு இருக்க கூடாது, அதனால இதை விட்டு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, உள்ளர பாத்தீங்கன்னா நான் வெளியில சொல்லல இது வரைக்கும், என் வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இன்னைக்குதான் எனக்கு நடந்தத இந்த பக்கம் உள்ள உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு இது தெரியணும் அப்படிங்கிற முடிவுல தான் இன்னைக்குதான் நான் வாயை திறந்து இதை சொல்றேன்.
இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது என்ன நடந்தது. அங்க உள்ளார பாத்தீங்கன்னா டெய்லியே எனக்கு பிரச்சனை. இவர் இங்க இருந்துகிட்டு அங்க உள்ளவங்களோட பேசிக்கிட்டு ஆபீசருங்களை எல்லாம் கையில போட்டுக்கிட்டு நான் உக்காந்தா தப்பு, அங்க நின்னா தப்பு. இப்படிதான் அந்த ஜெயிலையும் நான் இருந்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இடையில என்னுடைய கணவருக்கு உடம்பு சரியில்லை, பார்க்கணும்னு கேக்குறாரு. அதனால பரவல் கொடுங்க, விடுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஆபீசருக்கு நம்ம வக்கீல் போய் லெட்டர் கொடுக்கிறாரு. சாதாரணமா எல்லாருக்கும் கொடுக்கறது 15 நாள் கொடுப்பாங்களாம். அதே போல எனக்கும் 15 நாள் கொடுத்தாங்க. அந்த 15 நாள் கொடுத்துட்டு அந்த அம்மாவை ரெடி ஆகி வர சொல்லுங்க, நீங்க அழைச்சிட்டு போங்க அப்படின்னாங்க. நான் எஸ்பி ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கேன். அப்ப எஸ்பி கேக்குறாரு, மெட்ராஸ்ல இருந்து பதில் வரல எங்களுக்கு. எனக்கு அந்தூர் ஜெயில் தான் பரவல் கொடுக்கணும். அவங்க 15 நாள் கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க இருந்து பதில் வர மாட்டேங்குது. நம்ம உட்கார வச்சுட்டு போன அரசாங்கத்துல இருந்து பதில் வரல. என்ன வருது, கமிஷனர் பேசுறாரு. நான் நேரா உட்கார்ந்து இருக்கேன், அந்த எஸ்பி ஆபீஸ்லயே உட்கார்ந்து இருக்கேன். அவர் போன்ல ஸ்பீக்கர் போன ஆன் பண்றாரு, எனக்கு காதுல உழுவணும்னு. ஏன்னா அந்த மனுஷனுக்கு தர்ம சங்கடம் ஆகுது. அவரே என்ன, நீங்களும் கேளுங்க என்ன சொல்றாங்கன்னு. அங்க கமிஷனர் மெட்ராஸ்ல இருந்து என்ன சொல்றாரு, சார் 15 நாளுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது, நாங்க இங்க போலீஸ் இது பர்மிஷன் கொடுக்கணும். 15 நாள் கொடுக்க முடியாது, 5 நாள் தான் கொடுக்க முடியும். அஞ்சு நாள் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேல கொடுக்க முடியாதுங்கிறார். அந்த இவரு கேக்குறாரு ஜெயில் சூப்பரண்ட், சார் ஜெயில கொடுக்கறது நாங்க கொடுக்கறோம் 15 நாள், நீங்க எப்படி அதை வேண்டான்னு சொல்ல முடியும், நீங்க போலீஸ் பர்மிஷன் மட்டும் கொடுங்க. இல்ல சார், சிஎம்ஏ சொல்றாரு 5 நாளைக்கு மேல கொடுக்க வேண்டான்னு. அதனால நான் என்ன சார் பண்ண முடியும், நீங்க என்ன பத்தி ஆபீசர்களுக்கெல்லாம் தெரியும், நியாயமா இருப்பேன்னு. நீங்க சின்னமாட்டே ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், அவங்க ஒத்துக்குவாங்க சார்ங்கிறார். நான் எதுக்கு உட்கார்ந்துருக்கேன். சரி பரவாயில்லங்க, அதிகாரி என்ன பண்ண முடியும், மேல உள்ளவங்க சொல்றப்ப அதிகாரி ஒன்னும் பண்ண முடியாது. பரவாயில்ல 5 நாள் பரவாயில்ல, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறம் 5 நாள் கொடுக்கறாங்க. அடுத்தது நம்ம எங்க தங்குறோம்னு கொடுக்கணும். நான் யதார்த்தமா போயஸ்கான வீட்டுல இருந்தா ஜெயிலுக்கு போனேன், அதனால நான் அந்த அட்ரஸே கொடுக்குறேன். உடனே அங்கிருந்து வருது திருப்பி 14 கண்டிஷன். இந்த மாதிரி யாருக்கும் வந்தது இல்லையா, அவர் பார்த்ததே இல்லைங்கிறாரு சர்வீஸ்ல. என்ன கண்டிஷன் வருது, நீங்க சொந்தக்காரவங்களை பார்க்க கூடாது, பிரஸ்ஸ பார்க்க கூடாது, நேரா ஒரு வீட்டுல இருக்கீங்க, வீட்டுல இருந்து நேரா மருத்துவமனைக்கு போலாம், மருத்துவமனையில இருந்து நேரா வீட்டுக்கு தான் வரணும், வேற எங்கேயும் வெளியிலே போக கூடாது. ஆஸ்பத்திரிக்கு போங்க வீட்டுக்கு வாங்க, ஆஸ்பத்திரிக்கு போங்க வீட்டுக்கு வாங்க, வேற எங்கேயும் நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் போயஸ்காட வீட்டுல தங்க கூடாது, அது மெயின் கண்டிஷன்ல வருது, தங்க கூடாது. அப்படி போயஸ்கான வீட்டுல தான் தங்குவேன்னா இந்த 5 நாளையும் கேன்சல் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. நான் சரி உயிருக்கு போராடுறவங்கள போய் பார்த்தாகணும். சரி பரவாயில்ல, என்னோட சொந்தக்காரவங்க வீடு ஒண்ணு இருக்கு, அங்க நான் தங்குறேன், டி நகர்ல தங்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒத்துக்கிட்டு போனேன். அதுக்கப்புறம் அவர் மறைஞ்சதுக்கு பிறகு தகவல் வருது, அதுக்கும் 15 நாள் கொடுக்க முடியாது, 10 நாள் தான் அப்படிங்கிறாங்க. பொதுவா எங்க பக்கம் எல்லாம் 15ஆம் நாள் தான் காரியம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா வேற வழி இல்ல, ஏன்னா எனக்கு கொடுக்கல. அதனால 10வது நாள் பண்ணிட்டு நான் அன்னைக்கே புறப்பட்டு பெங்களூருக்கு போனேன்.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா உட்கார வச்சவங்கள ஒரு பக்கம் முதுகுல ஒரு பக்கம் முன்புல எவ்வளவு ஈட்டியால குத்துவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. சரி, இதெல்லாம் மீறி நான் திரும்ப வந்து விடுதலை ஆகி சென்னைக்கு வர்றேன். எல்லாரும் வந்து பாத்தீங்க, வர்றப்ப கட்சி கொடி கட்டக்கூடாது, இது அம்மா சமாதிக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ண, நீ என்ன சொல்றது, நான் என்ன கட்சி கட்டிய கழட்டுறது அப்படிங்கறதுல தான் நான் வேற வண்டி மாத்தி வந்தேன். என்ன அரெஸ்ட் பண்ணணும், ஓசூர் தமிழ்நாடு பார்டர் வந்ததுமே என்ன அரெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் எனக்கு செய்தி வந்துருச்சு. ஆனாலும் நான் வந்து கொடியை கழட்ட மாட்டேன், நான் வேற வண்டி மாத்தி நான் வந்துட்டேன். இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த அளவுக்கு கட்சியில யாரும் இருக்கக்கூடாது, கட்சியில மூத்தவங்களா இருக்கக்கூடாது, எல்லாரையும் வெளில தள்ளணும். இதெல்லாம் என்ன போக்கு? இதனால என்ன ஆகுது? கட்சியே வந்து சரிஞ்சு கீழே போயிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. இந்த உண்மைய எவ்வளவு நாளைக்கு மறைக்க முடியும்? மறைக்க முடியாது. அதனால தலைவரும் சரி அம்மாவும் சரி எப்படி இந்த கட்சியை பார்த்துக்கிட்டாங்க. தலைவர் சொல்லுவாரு, கொள்கையா கட்சியாங்கிறப்ப ஒரு கட்டத்துல அண்ணா சொன்னாராம், அதை சொல்லி ஒரு கடிதமே போட்டிருக்காரு. என்ன சொல்றாரு? கொள்கை தான் முதல்ல, கட்சி ரெண்டாவது தான் அப்படின்ட்டாரு. அதனால இவர் செய்யறது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. முதல்ல ஊர் ஜனங்க எப்படி மதிப்பாங்க? முதல்ல இவரை எப்படி மதிப்பாங்க? எப்படி நல்ல மனுஷன்னு சொல்லுவாங்க? அப்புறம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், இது வந்து சரியா வராது. இவரை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கணும், கட்சி என்ன ஆனாலும் பரவாயில்ல, கட்சி தொண்டரை பத்தி சூழியும் நினைக்கல. கீழே கிளை கழகத்திலிருந்து ஆரம்பிச்சு மேல்மட்டம் வரைக்கும் யாரையும் இவர் வந்து திருப்திப்படுத்தல, இவர் தன் போக்கையும் மாத்திக்கல. அப்படிங்கும் போது நானும் 9 ஆண்டு காலம் 9 ஆண்டு காலம் இது எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, இல்ல ஒரு கட்சி இது, நம்ம வந்து தனிப்பட்ட முறையில ஒருத்தங்க மேல கோபங்கிறதுனால நம்ம அப்படிலாம் நடந்துக்க கூடாது, எப்படியாவது கட்சி ஒண்ணு இணைக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் நான் என்னோட அந்த 9 ஆண்டு காலமும் போயிருக்கு. நான் நினைச்சிருந்தா அப்பயே எதுவும் பண்ணிருக்க முடியும். நான் அந்த மாதிரி செய்யல. காரணம் என்னன்னா, தலைவரையும் அம்மாவும் நினைச்சு இது இப்படி மாதிரி செய்யக்கூடாது. சரி, 21 தேர்தல் வருது. 21 தேர்தல்ல சொல்றாரு, இப்ப வந்து உடனே வந்து எதுவும் பண்ண முடியாத நேரம், அதனால வந்து இந்த ட்ரிப் இருக்கட்டவங்க நாங்க முதல்ல பாக்குறோம். சரி, ரைட்டு, அதுக்கும் சரி, நீங்க பாருங்க, ஜெயிங்க, நல்லதுதான் அப்படின்னு சொன்னேன். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 முறை தேர்தல்ல தோல்வியை மட்டும்தான் பார்த்திருக்கோம், வெற்றி பெறல. பிப்ரவரி 24 அன்று அம்மையார் சசிகலா அவர்கள் புதிய கட்சியை அறிவிக்க போறாங்க. அறிவிக்கிறதுக்கு முன்னால கடந்த 9 வருஷமா என்னென்ன நடந்தது அப்படிங்கறத மக்களுக்கு சொல்ல போறாங்க. அப்படி சொல்றதுல எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகங்கள் எல்லாம் பட்டியலிட போறாருங்கிற தகவல் இவங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சுங்க. அது ஒரு மிகப்பெரிய பரபரப்பாகும். இந்த 9 வருஷத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கட்சிக்கும் அம்மையாருக்கும் செய்த துரோகங்கள் வந்து மக்களுக்கு தெரிஞ்சா அது பெரிய அவமானமா
மாறிடுமே அப்படிங்கிறதுக்காக மக்களின் பார்வை வந்து சசிகலா பேசுறதுல போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்காருங்கிறத அப்புறம் தாங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எவ்வளவு பெரிய அரசியல் பாருங்க. இப்ப அந்த அம்மா பேசுனதை நம்ம கேட்டோம்ல. கடந்த 9 வருடமா அந்த அம்மா வந்து மௌனமாவே இருந்தாங்க. அந்த மௌனமா இருக்கும்போது அவங்க பேசுனதுல 3 குறிப்புகள் வந்து நம்மள அல்லாட வைக்குது, திண்டாட வைக்குது. அந்த அம்மையாருக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்கன்னு நம்மளையே யோசிக்க வைக்குது. 3 பாயிண்ட் என்னன்னா, பன்னீர்செல்வம் அவர்களை குறிப்பிடும் போது ஒரு கால சூழல் எல்லா எம்எல்ஏ கிட்டையும் கையெழுத்து வாங்கி அந்த அம்மா முதலமைச்சரா ஆகிற நேரத்துல வந்து பன்னீர்செல்வம் போய் தர்ம யுத்தத்துல உட்காந்துட்டாரு, அதனாலதான் அது கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணமானவர் யார் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு அவங்க விட்டுட்டாங்க. அவங்க சொல்லலைன்னா கூட மக்களுக்கு சொல்ல வேண்டியது நம்ம கடமைங்கிறதுனால அப்ப இந்த அம்மா முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்றதுக்கு அன்னைக்கு தடையா இருந்தவர் ஆடிட்டர் குருமூர்த்தி. ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லிதான் ஓ பன்னீர்செல்வம் போய் தர்ம யுத்தத்துல உட்கார்ந்தார். அப்படி தர்ம யுத்தத்துல உட்கார வந்து அதுக்கு பின் தான் இந்த அம்மா வந்து முதலமைச்சர் நாற்காலியில உட்கார முடியாம போயிடுச்சு அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி அவங்க பேட்டியில பாத்தீங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த காலத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்ததற்கு பிறகு ஜெயலலிதாவிற்கு அன்றைக்கு இருந்த ஆரம் வீரப்பன் போன்றவர்கள் கொடுத்த நெருக்கடினால இந்த அரசியலே நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த போது இந்த அம்மா தான் பக்க பலமா இருந்து, இல்ல நம்ம அடி எடுத்து வச்சிட்டோம், இத ஒரு கை பார்த்தே தீரணும், அவங்கள பதப்படுத்தி அரசியலுக்கு கொண்டு வந்ததே வந்து அம்மையார் சசிகலா தான்ங்கிறது அவங்களுடைய பேட்டியில நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லைங்க, நிஜத்திலே அதுதான். 1990கள்ல அல்லது எம்ஜிஆர் மறைந்ததற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரே ஆதரவு அம்மையார் சசிகலா தான். அம்மையாருடைய மறைவு வரைக்கும் அம்மையார் சசிகலா அவர்கள் கூட இருந்து அவங்கள வழி நடத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம யாரும் மறுத்தர முடியாது. அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த அம்மா முதலமைச்சர் ஆயிடக்கூடாதுங்கிறதுல ஆடிட்டர் குருமூர்த்தி போன்ற பாஜகவினர் செய்த தில்லு முள்ளுகளை கூட அந்த அம்மா நேத்து அம்பலப்படுத்தியிருக்காங்க. இல்ல, அதாவது இன்னும் தீர்ப்பு 1 வருஷம் இருக்கு. ஆனா அவசர அவசரமா வழக்க ஏத்தி நாளைக்கு சாயந்தரமே போய் பெங்களூர் சிறையில நீங்க இருக்கணும்னு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டாரு. நான் அந்த அவசரத்திலையும் கூட முதலமைச்சர் இந்த ஆட்சி கவிழ்ந்துடக்கூடாது, யாராவது ஒருத்தர் நம்ம ஆட்சியை பொறுப்பா ஒப்படைச்சிட்டு போகணும் தான் நான் இவருகிட்ட கொடுத்தேன் அப்படின்னு எடப்பாடி பெயரை சொல்ற கூட அந்த அம்மா தயங்குறாங்க. தயங்கல, பயம் இல்ல, அது எனக்கு வரல, அந்த பேரை சொல்றதுக்கே எனக்கு பிடிக்கல, அவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத அந்த அம்மா அவ்வளவு நாசுக்கா சொல்றாங்க. அந்த பேரை சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு கடந்து போறாங்க. அப்ப இவங்க பெங்களூர் சிறைக்கு போறாங்க. இன்னொன்னு பாருங்க, பெங்களூர் சிறையில இருந்த போது இன்றைக்கு தாவேக்கால இருக்காருல்ல செங்கோட்டையன், அவரு போய் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மா நீங்க பெங்களூர்ல இருக்க வேண்டாம், சென்னை புழல் சிறைக்கு வந்துருங்க, உங்களை பார்த்துக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு அந்த அம்மா ஏதோ திங்க் பண்ணி, அது கடவுளே எனக்கு வந்து சொன்ன மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க, அன்னைக்கு செங்கோட்டையின் சொன்னதை நம்பி நான் புழல் சிறைக்கு வந்திருந்தால் இந்த மேடையில் நான் நின்று பேசுவேனா என்பது கூட எனக்கு தெரியாது. அதாவது கொன்னு போட்டிருப்பாங்கன்னு சொல்றாரு. அப்படி பிளான் பண்ற செங்கோட்டையன் இன்னைக்கு எந்த கட்சியில் இருக்காரு? நடிகர் விஜயனுடைய தாவேக்காவில் இருக்கிறது. நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எப்பேற்பட்ட சூழ்ச்சிக்காரர்கள் எந்த கட்சியில் இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அதுக்கப்புறம் எடப்பாடி முதலமைச்சரா இருக்காரு. முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னாடி அந்த அம்மாவுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்க முடியுமோ அவ்வளவு நெருக்கடியை கொடுத்திருக்காங்க. ஒண்ணு இல்லைங்க, அவங்க பேசும்போது நமக்கு நெஞ்சு அடைக்குது. அவங்க கணவர் இறந்து போறாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் பரோல்ல வராங்க. சாதாரண கைதிகளுக்கே 15 நாள் கொடுப்பாங்க. இவங்களுக்கு 15 நாள் கொடுக்காம வெறும் 5 நாள் மட்டும் கொடுத்திருக்காங்க. அன்னைக்கு சிஎம்ஆ இருந்தது எடப்பாடி. 5 நாள் மட்டும் தான் கொடுக்கணும், கணவரை பார்க்கணும், வீட்டுக்கு வரணும், கணவரை பார்க்கணும், வீட்டுக்கு வரணும், பத்திரிகையாளர்களை சந்திக்க கூடாது, உறவினர்களை சந்திக்க கூடாது அப்படின்னு அவ்வளவு கெடுபிடிகளை இந்த எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்கிறது நேற்று பட்டியல் போட்டு காமிச்சாங்க. உண்மையாலுமே சொல்ல போனாங்க, இந்த 9 வருஷம் எடப்பாடியார் நம்ம கிட்ட எவ்வளவு நடிச்சிருக்காரு, எவ்வளவு துரோகங்களை மனசுல வச்சுக்கிட்டு பாவம் இந்த அம்மாவை போட்டு சித்திரவதை பண்ணியிருக்காருங்கிறது நமக்கு புரியுது. இன்னொரு வார்த்தை குறிப்பிடுறாங்க, என்ன
காகித மாதிரி கசக்கி தூக்கி போட்டாங்கிறாரு. இதெல்லாம் நன்றியே இல்லாத ஜென்மங்கள் பண்ற வேலை இல்ல அது. அந்த அம்மா இல்லைன்னா எடப்பாடி முதலமைச்சர் ஆயிருப்பாரா? அந்த அம்மா இல்லைன்னா உங்களுக்கு இந்த அடையாளம் கிடைச்சிருக்குமா? அல்லது அந்த அம்மா இல்லைன்னா அம்மையார் ஜெயலலிதா அரசியல்ல இருந்திருப்பாங்களா? அப்பேற்பட்ட ஒரு அம்மையார காகிதத்தை கசக்கி போடுற மாதிரி என்ன கசக்கி போட்டாங்க. உள்ளத்துக்குள்ள நான் அவ்வளவும் வச்சுக்கிட்டு தான் 9 வருஷம் நான் இருந்தேன். 9 வருஷம் என்னுடைய உணர்ச்சிகள் எல்லாம் அடக்கிட்டு தான் நான் இருந்தேன். அதற்கு ஒரு காலம் கனியாமலா போயிடும் அப்படிங்கிற அந்த சபதத்தை நான் நிறைவேற்றுறதுக்கு தான் இன்னைக்கு நான் புதிய கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ஒரு கட்சியை தொடங்கியிருக்காங்க. அதாவதுங்க, ஏறுகிற ஏணியை எட்டி உதைப்பாங்க அப்படின்னு ஒரு சொல்லாடல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். கூறு வீட்டினவங்களே கிழித்து பார்க்கிற ஆயுதம் அப்படின்னு சொல்லாடல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுக்கெல்லாம் உதாரணமா இந்த எடப்பாடியார் இருந்திருக்காருங்க. ஆனா நமக்கு முன்னால பாத்தீங்கன்னா அவரு சிரிச்சு பேசுறது என்ன, மக்கள் மேல அக்கறையா இருக்கிற மாதிரி நடிக்கிறது என்ன. சசிகலா அம்மையார் எடப்பாடி பண்ணியே அந்த துரோகங்களை எல்லாம் சொல்லுவாரு. அது மக்களின் பார்வைக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுனால பிப்ரவரி 24 அம்மையார் பிறந்த அன்னைக்கு இவர் இந்த அறிவிப்பை கொடுக்கிறார் என்றால் இவர் எவ்வளவு பெரிய சூழ்ச்சிக்காரர், எவ்வளவு பெரிய கயமைத்தனம் கொண்டவர்ங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? இப்பேற்பட்ட ஒரு கயமைத்தனம் நிறைந்த, துரோகம் நிறைந்த ஒரு நம்பிக்கை, அதாவது நம்பி ஒருத்தர் கொடுத்துட்டு போனா அதை திருப்ப கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாம கொடுத்தவங்களையே பதம் பார்க்கிற இந்த குணம் இருக்கு பாத்தீங்களா? இவரை நம்பி நம்ம இந்த நாட்டை கொடுக்கணும்னு நினைச்சா இந்த நாடு என்ன ஆகும்னு பாருங்க. அம்மையார் சசிகலா அவர்கள் அந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமராததற்கு காரணம் ஆடிட்டர் குருமூர்த்தி என்கிற பாஜக காரர். அதற்கு பிறகு அம்மையார் ஜெயிலிலிருந்து வெளியவே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல திட்டங்களை தீட்டியது செங்கோட்டையன். அதற்கு பிறகு அம்மையார் சசிகலா அவர்களை அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்று செயல்பட்டது எடப்பாடி பழனிசாமி. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவ்வளவும் தெரிஞ்ச டிடிவி இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில போய் உட்கார்ந்ததான். அம்மையார் சசிகலா அவர்கள் இழைக்கப்பட்ட அத்தனை துரோகமும் டிடிவிக்கு தெரியும். ஆனா அந்த டிடிவி இன்னைக்கு போய் என்டிஏ கூட்டணியில உட்கார்ந்து இருக்கிறதா கேவலத்தினுடைய உச்சம்னு கூட சொல்லலாம். டிடிவி இப்படி நடந்துக்குவார்னு கூட நம்ம நினைக்கல. இன்னைக்கு அந்த டிடிவி அம்மையார் சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிப்பது என்ன சொல்றாருன்னா, அது திடீர் சாம்பார்ங்கிறது. என்ன ஒரு கேவலம், பதவிப்படுத்தும் பாடா இது. பதவிக்காக இப்படியா, ஒரு எம்பி பதவிக்காக 6 சட்டமன்ற தொகுதிக்காகவும் இப்படியா வளர்த்தவங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறதா அரசியல்? என்ன அரசியல் இது? ஒண்ணுமே புரியல நமக்கு. இப்படிப்பட்டவங்க தான் எங்களுக்கு ஆட்சியை கொடுங்க, நாங்க தமிழ்நாட்டை வச்சு காப்பாற்ற போறோம்னு சொல்லிட்டு வராங்க. ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய காலகட்டம் இது. எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி இவர்களெல்லாம் இயக்குகிற பாஜக, இவங்க கையில மட்டும் இந்த நாடு போயிருச்சுன்னு வச்சுங்களேன், கெட்டு சீரழிஞ்சு சுக்குநூறா உடைஞ்ச போறோம். காரணம், இவர்கள் அத்தனை பேரும் நம்பிக்கை துரோகிகள், இவர்கள் அத்தனை பேரும் சூழ்ச்சிக்காரர்கள், இவர்கள் அத்தனை பேரும் இந்த நாட்டுக்கு துரோகம் செய்ய வந்தவர்கள் அப்படிங்கிறது அம்மையார் உரையிலிருந்து நம்ம நாள் கேட்க முடிகிறது. எது எப்படி இருப்பினும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அவருக்கு ஆதரவாகவும் அவருக்கு உற்ற தோழியாகவும் அவர் மரணிக்கும் வரை அவரோடு களமாடிய அம்மையார் சசிகலா அவர்கள் ஆரம்பித்திருக்கிற இந்த கட்சிக்கு அதிமுக தொண்டர்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும். நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் விசுவாசிகள் என்றால், அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் விசுவாசிகள் என்றால், நீங்கள் இருக்க வேண்டிய இடம் அம்மையார் சசிகலா அவர்கள் துவங்கி இருக்கிற கட்சி தானே ஒழிய துரோகங்களின் கூடாரமாக இருக்கும் எடப்பாடியார் இருக்கும் இடம் உங்களுக்கானதல்ல. எடப்பாடியாரை பொறுத்தவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எதிரானவர், எடப்பாடியாரை பொறுத்தவரை அம்மையார் ஜெயலலிதாவிற்கு எதிரானவர். எம்ஜிஆர் முதல் அம்மையார் ஜெயலலிதா வரை அரசியலில் நீண்ட அனுபவம் கொண்டிருக்கிற அம்மையார் சசிகலா அவர்களின் கட்சிதான் நீங்கள் இருக்க வேண்டிய கட்சி என்பதை இதன் மூலம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி. நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.